ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெல்கம் டு வேல்சரம். இது எங்கள் வீட்டு கொய்யா மரம். ஆக்சுவலாக இந்த கொய்யா மரம் நாங்கள் செடியாக வாங்கும்போது நார்மல் கொய்யா செடின்னு தான் கடைக்காரங்களுக்கே அவங்களுக்கே தெரில போல் 40 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வச்சு அது வளர்ந்து காய் கொடுக்கும்போது தான் தெரியும் அது வந்து நாட்டு கொய்யா, உள்ள பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த நாட்டு கொய்யா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரா செயற்கை உரங்கள் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். வீட்டில் உள்ள அந்த இயற்கை உரங்கள் தான். இது ஒரு சீசனில் போடும், மற்ற டைம் போடணும்னா 1, 2 போடும். இதில் என்னென்னா, நாங்கள் சாப்பிட்றத விட எங்கள் வீட்டுக்கு வர கிளி, சிட்டுக்குருவி, குயில் இந்த மாதிரி உள்ள பேர்ட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுது. ஏன்னா லைட்டாக அந்த எல்லோ கலர் ஷேடு வரும்போது பறித்து வச்சிட்டோம்னா பழுத்துரும், நம்ம சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் நல்லா பருக்கட்டும், பெருசாகட்டும் அப்படின்னு விட்டோம்னா அந்த கிளி எல்லாமே காலையில், நான் கிச்சன் பக்கத்தில் தான் எனக்கு இந்த கொய்யா மரம், கிச்சன் சன்னல்லேருந்து பார்த்தா அவ்வளோ தெரியும். அது என் கண்ணு முன்னாடியே அது கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். நான் கிச்சனில் வேலை பார்த்துட்ருப்பேன், ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். பாவம் தானே, அதுவும் இந்த ஃப்ரூட்ஸை நம்பி தானே இருக்குது. இப்படி ஒவ்வொரு வீடுகளில் கிடைக்கிறது தானே அதுவும் சாப்பிடுது, நானும் விட்டுருவேன். அந்த பாருங்கள், அந்த எல்லோ ஷேடு இது வந்து அப்படியே பறித்து வச்சிட்டோம்னா பழுத்துரும். இது பொன்னாங்கண்ணி கீரை, இது பெருசு. பொடி இலை வந்து பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சேனக்கிழங்கு செடி பாருங்கள். இது எப்படின்னா, நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் சேனக்கிழங்க கட் பண்ணி வச்சதில் சேனக்கிழங்கு எங்களுக்கு நிறைய கிடச்சிச்சு. அப்போ நம்ம அந்த சேனக்கிழங்க பிடுங்கும்போது ஒரு சின்ன பீஸ் ஒடிஞ்சு உள்ளே இருக்கும், அதோட வேர் உள்ளே இருக்கும்ல, அது வந்து தானாக முளைச்சி வர்றது அந்த சேனக்கிழங்கு செடி. நான் வைக்கவே இல்லை அதுக்கப்புறம் கட்டிங்ஸு. அங்கே பாருங்கள், அங்கங்கே இலை பெருசாக இருந்ததுனால அந்த நாட்டு கொய்யாவோட சைஸ் வந்து ஸ்மால் சைஸ்னால தெரியாது. நம்ம பக்கத்தில் போய் கூர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்தா தான் தெரியும். எனக்கு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் தான் கிளைகள் வந்து நிறையா இருக்கனால வெயிட்டு தாங்காமல் அங்கே தான் தொங்கு நாக்கில் இருக்கும். அங்கே தான் நிறைய காயும் பிடிச்சிருக்கு. மாடுகள் வந்து அந்த வழியாக வந்துச்சுன்னா அந்த கொப்பை அப்படி பிடிச்சி இழுத்து கடித்து சாப்பிடும்போது அதுகளுக்கும் காய்கள் போயிடும். மேக்ஸிமம் அந்த பக்கம் வந்து ஹைட்டு கம்மி, அதாவது தரை வந்து கம்மி, ரொம்ப லோவாக இருக்கனால எனக்கு அங்கேருந்து பறிக்க எட்டாது. எங்கள் வீடு ஹைட்டாக இருக்கனால எனக்கு இங்கே எட்டுது. அப்புறம் வீட்டில் பசங்க பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அது ஏன் சின்ன பையன் கேட்கவே வேண்டாம், தயிர் சாதத்தை தவிர எதுவும் சாப்பிட மாட்டான். ஆனால் அவன் வந்து பாகக்காய் சாப்பிடுவான். சொன்னால் நம்ப முடியுதா உங்களுக்கு? ஏன்னா இதில் உள்ள கசப்பு தன்மையை எடுத்துட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணோன்னு வைங்களேன், அவன் இப்படி தான் நான் பண்ணி கொடுக்கும்போதெல்லாம் என்ன நினச்சிருவான்னா, அம்மா பொட்டேட்டோ ஃப்ரையாமல் வச்சுருக்கீங்க, நல்லா இருந்துச்சு அப்படிம்மா. நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆமான்ருவேன். என்ன பாருங்கள், அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர் வந்து தான் அந்த கசப்பு தன்மையோட நீர். அது இறங்குறதுக்கு என்ன செய்யணும்னா, கல் உப்பை போட்டு நல்லா விரவி ரொம்ப நேரம் நம்ம வச்சிடணும். அந்த கல்லுப்பு என்ன பண்ணோன்னா நல்லா மெல்ட் ஆகி அந்த கசப்பு தன்மையெல்லாம் அப்படி நீராக எடுத்துரும். அப்புறம் அதை பிழிஞ்சு நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். ஆனால் நான் இது மார்னிங் 8 o'clock சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப நேரம் ஊற விடலை. அதனால தான் நீர் கம்மியாக இருக்குது, பிழிகிற அளவுக்கு இல்லை. ஆனால் இதுவே அந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா அந்த கல்லுப்பு அந்த கசப்பு தன்மையை எடுத்துரும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் உப்பு போட வேண்டாம், எப்பவும் போல் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதில் 2 விதமாக பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமல் ஃப்ரை பண்ணேன். அது வந்து அந்த மசாலா நம்ம ஊறதுக்கு டைம் கொடுக்கலல்ல, அதனால மசாலா தனியாக எண்ணெயில் இறங்கிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஃப்ரை பண்ணது வந்து நல்ல மசாலா ஒட்டியிருக்கும் பாருங்கள். 2 விதமாக இருக்கா. ஸ்நாக்ஸுக்கு சுண்டலை தான் அவிச்சு எண்ணெயில் எப்பவும் போல் தேங்காய் பூ போட்டு தாளித்து கொடுத்துட்டேன். மார்னிங் வந்து ஆப்பம், சாம்பார், லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், பாவக்காய் பொரியல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சுண்டலும் காஃபியும் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டயட்டில் இருக்கனால எனக்கு சுண்டலே போதும், வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.